என்ன பண்ணும் அப்படின்னா, பழைய செல்கள் அழிந்து புது செல்கள் உருவாகும் போது புது செல்கள் குறைபாடற்ற ஆரோக்கியமான செல்லாக உருவாக்கக்கூடிய தன்மை அதுல இருக்கு. அப்ப செல்கள் ஆரோக்கியமா உருவாகும் போது நாளடைவுல உறுப்பே ஆரோக்கியமான உறுப்பாக மாறிடும். அதனாலதான் இது இவ்வளவு ஸ்பெஷல். அடுத்தது இதுல நிறைய மருத்துவ பண்புகள் இருக்கு. நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். என்னென்ன மாதிரி உள்ள ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்கிறத பார்ப்போம். இதுல என்னெல்லாம் ஊட்டச்சத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல 150க்கும் மேற்பட்ட பைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்கு. விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இப்படி நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரோசெரோனைன் அண்ட் செரோனைன். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடம்பினுடைய ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. அதாவது குறிப்பா இப்ப நான் சொன்ன மாதிரி செல்லுலார் ரீஜெனரேஷன், செல்கள் உருவாகுது இல்லைங்களா, அந்த செல்கள் உருவாக்குறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஆரோக்கியமான செல்கள் உருவாக்கும். தென் ஹார்மோனல் பேலன்ஸ். இன்னைக்கு ஹார்மோன் கரெக்டா உடம்புல பேலன்ஸ் ஆகலைன்னா நிறைய இஷ்யூஸ் வருது. அப்ப நோனி எடுத்துக்கும் போது ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகும். பிகாஸ் இதுல ப்ரோசெரோனைன் இருக்கு. தென் அடுத்து ஸ்கோபோலிட்டின். இது என்ன அப்படின்னா, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இதுல இருக்கு. தென் அடுத்து அலர்ஜி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஆன்டி ஹிஸ்டமைன், அது என்னன்னா அலர்ஜி எல்லாம் ஒவ்வாமைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் தடுக்கக்கூடியது. தென் பிளட் பிரஷரை லோயர் பண்ணும். தென் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல டீப் ஸ்லீப் வரத்துக்கு, ஸ்லீப் சைக்கிள் ரெகுலர் ஆகிறதுக்கு உதவும். ஹங்கர், அதாவது முறையா பசி எடுப்பதற்கு சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா, உடம்பினுடைய டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. தென் ஆந்த்ரோகுயினோன். இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடம்புல பாக்டீரியானால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணும். நிறைய விதமான பாக்டீரியாஸ் இருக்கு. ஈகோலி, இது மாதிரி நிறைய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. தென் அடுத்து டேம்னகாந்தால். இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான விஷயங்கள். ஒரு மனிதனுக்கு கேன்சர் வரும்போது ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கேன்சர் செல்களை கண்டுபிடித்து அந்த கேன்சர் செல்களை வளர விடாம தடுக்கக்கூடியது. இன்ஹிபிட்ஸ் growth ஆஃப் ப்ரீ கேன்சரஸ் செல்ஸ். கேன்சர் செல்ஸ் ப்ரீ growth, அதை உருவாகும் போதே அதை தடுக்கக்கூடிய தன்மை இதுல இருக்கு. தென் டெர்பின். இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல் ரீஜெனரேஷன். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களை ரீஜெனரேட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். தென் அடுத்து செல் மூட்டு வலி பிரச்சனைக்கு ரிலீஃப் தரக்கூடியது. தென் இதயத்தை வலுப்படுத்தக்கூடியது, இதயத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய தன்மை இந்த நோனியில இருக்கு. தென் இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கு. தென் அடுத்து டைப் 2 டயபெட்டிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதோட ரிஸ்கை ரெடியூஸ் பண்ணக்கூடியது. தென் அடுத்து உடம்புல இருக்கக்கூடிய செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய சில என்சைம்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணி ரிலீஸ் பண்ணக்கூடியது. தென் அடுத்து செரிபரல், அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூளைக்கு செல்லக்கூடிய ரத்தம் பேலன்ஸ் ஆகாம இன்னைக்கு நிறைய பிரச்சனை வரும் ஸ்ட்ரெஸ்னால, அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது. தென் உடம்புல இருக்கக்கூடிய எங்கேயாவது காயங்கள் ஊன்று இருந்துச்சு அப்படின்னா அதை ஹீல் பண்ணக்கூடியது, ஆற வைக்கக்கூடிய தன்மை, அதாவது அந்த புண்களை ஆற்றக்கூடிய தன்மை இதுல இருக்கு. உடம்புல பெயின், டிஸ்கம்ஃபர்ட் இதெல்லாம் மசில்ஸ்ல வரும்போது அதெல்லாம் தடுக்கக்கூடியது. தசை பிடிப்பு, ஓகேங்களா, நார்மலா தசை பிடிப்பு வருது இல்லைங்களா, அதெல்லாம் இது தடுக்கக்கூடியது. கேன்சர் செல்களுக்கு எகென்ஸ்டா, அதாவது அதற்கு எதிராக வினை புரிந்து கேன்சர் செல்கள் அழிக்கக்கூடியது. லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தடுக்கக்கூடியது. உடம்பினுடைய டாலரன்ஸ் லெவல், அதாவது ஒரு விஷயத்தை தாங்கிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் அதை என்ஹான்ஸ் பண்ணக்கூடியது. எலாஸ்டிசிட்டி, ஓகேங்களா, அதே மாதிரி பிசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ், இது எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. இப்படி பல விதமான மருத்துவ பண்புகள் வாய்ந்தது நோனி. இந்த நோனியில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே உயர்ந்த வகை நோனியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நோனிகளிலிருந்து நம்ம ஜூஸ் கொண்டு வரோம். பட் புரதகால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோனியோட சேர்த்து இன்னொரு 7 மூலிகை சேர்த்திருக்கோம். அது என்னங்கிறத பார்ப்போம். முதல்ல ஆலோவேரா. டிப்ரெஷன்ல இருந்து நம்ம வெளியில வரதுக்கு பெரிய உதவியாக இருக்கும். பிளட் சுகர் லெவலை மெயின்டைன் பண்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த அடுத்து ஆம்லா. இந்த ஆம்லால இயற்கையாவே விட்டமின் சி ஜாஸ்தியா இருக்கு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹேருக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது, இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணும். பல விதமான மருத்துவ பண்புகள் இந்த ஆம்லால இருக்கு. அடுத்து முஸ்லி. இந்த முஸ்லி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு வைட்டாலிட்டிக்காக பயன்படக்கூடியது. இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவாங்க, மலட்டுத்தன்மை இருக்கு இல்லைங்களா, அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய லெவல்ல முஸ்லி சப்போர்ட்டா இருக்கும். இது ஒரு மருத்துவ மூலிகைன்னே சொல்லலாம். தென் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஜாண்டிஸ்க்கு, அதாவது மஞ்சள் காமாலை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ரெடி ஆகும். ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா ஸ்கின்னுக்கு ஒரு ஆயில்மெண்டா இது ஒத்துழைக்கும். அதாவது ஸ்கின்னை இம்ப்ரூவ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி நிறைய மருத்துவ பண்புகள் இந்த முஸ்லில இருக்கு. ஈவன் கேன்சர் வருவதை கூட தடுக்கக்கூடிய தன்மை இதுல இருக்கு. இது பல விதமான சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி இதை சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து கார்ஜீனியா கம்போஜியா. இது குடம்புலி. இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். உடம்புல எங்கேயாவது இன்ஃபிளமேஷன் இருந்தா அதை சரி பண்ணக்கூடியது. அடுத்து
இம்ப்ரூவ்டு பிளட் சுகர், அதாவது ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடியது, கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடியது, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். அடுத்து கிரேப் சீட்ஸ், திராட்சை, கருப்பு திராட்சையினுடைய விதை, அதுல பலவிதமான மருத்துவ குணம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவன் கேன்சரையே தடுக்கக்கூடிய தன்மை இந்த கருப்பு திராட்சை விதையில இருக்கு. பிளட் பிரஷர், ரத்த அழுத்தத்தை ரெடியூஸ் பண்ணக்கூடியது, பிளட் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது, செல்கள்ல நடக்கக்கூடிய ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் அதை இது ரெடியூஸ் பண்ணக்கூடியது, ஒரு ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய அற்புதமான விஷயம். அடுத்து பிரம்மி, வல்லாரை. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்சிமைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை உள்ளவங்களுக்கு, அதாவது பிரெயின் சம்பந்தப்பட்ட ஞாபக சக்தி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு தரக்கூடியது. இதன் அடுத்து ஞாபக சக்தியை ஜாஸ்தி பண்ணும். இந்த ஆன்சைட்டின்னு சொல்லுவாங்க அதுக்கு. அதே மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிஹெச்டின்னு சொல்லுவாங்க, சில டிசார்டர்ஸ் இருக்கும், பிளஸ் அலர்ஜி இருக்கிறது, அப்புறம் பவுல் சிண்ட்ரோம், அதாவது இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், அதாவது வயிறு எப்பவும் ஒரு மாதிரி இதாவே இருக்கிறது, அன்கம்ஃபர்டபுளாவே இருக்கக்கூடியதெல்லாம் சரி பண்ணக்கூடியது. இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். இந்த வல்லாரை அற்புதமான விஷயம். இப்ப நம்ம நோனியோட இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் 3 நாட்கள் 5 மில்லி நோனி எடுத்துக்கணும். அதாவது அரை மணி நேரம் சாப்பிடறதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும், தண்ணியில கலந்து எடுத்துக்கலாம், அது வார்ம் வாட்டர்ல வேணுமாலும் எடுத்துக்கலாம். அடுத்து 4வது நாள்ல இருந்து 6வது நாள் அதாவது 3 நாள், முதல் 3 நாள் 5 மில்லி, 2வது 3 நாள், அதாவது 4வது நாள்ல இருந்து 6வது நாள் வரைக்கும் 10 மில்லி எடுத்துக்கணும். 7வது நாள், 6 நாள் முடிஞ்சு 7வது நாள்ல இருந்து ரெகுலரா 15 மில்லி ஒரு நாளைக்கு 2 தடவை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு அற்புதமான பானம். இதுல 8 மூலிகை இருக்கு, நல்ல சுவையாக இருக்கும். நோனி அனைவரும் எடுக்க வேண்டிய ஒரு பானம்.